கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இன்று ஜெபமால அன்னையை பற்றி நாம் தியானிக்க விரும்புகிறோம். 13ஆம் நூற்றாண்டில் புனித டொமினிக் என்ற புனிதருக்கு பரிசுத்த மாதா கற்றுக் கொடுத்த விண்ணக ஜெபம் பரிசுத்த ஜெபமாலை. ஸ்பெயின் தேசத்திலே கியாசில் என்று சொல்லப்படுகிற இடத்திலே பிறந்தவர் புனித டொமினிக். திருச்சபையின் இருண்ட காலகட்டத்தில் திருச்சபையை அன்போடு வழிநடத்த கடவுள் தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய புனிதர் புனித டொமினிக். டொமினிக் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஸ்பெயின் தேசத்திலே அல்பிஜென்சியன் என்று சொல்லப்படுகிற தப்பற கொள்கை, இந்த கொள்கையினால நிறைய இறை மக்கள் திருச்சபை விட்டு விலகி இந்த புதிய சிந்தனை கேட்டார் போல, தப்பற கொள்கை கேட்டார் போல திருச்சபை விட்டு விலகினார்கள். துறவிகள், இறை மக்கள் அனைவரும் திருச்சபை விட்டு விலகிய இந்த துயரம் நிறைந்த சூழ்நிலையில ஸ்பெயின் தேசத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க திருச்சபையின் நிலைமையை கண்டு பாரப்பட்டார், சங்கடப்பட்டார் புனித டொமினிக். இந்த தப்பர கொள்கையின்படி, அல்பிஜென்சியின் தப்பர கொள்கையின்படி கிறிஸ்து கடவுள் கிடையாது, அவர் சம்மனசுதான். 3 கடவுள் இல்ல, நோ ட்ரினிட்டி, நோ இன்கார்னேஷன், நோ உயிர்ப்பு. 3 கடவுள் கிடையாது. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கவில்லை, இயேசு கிறிஸ்து உயிர்க்கவில்லை. அதாவது திருச்சபையின் மறையுண்மைகளை எதிர்க்குகின்ற ஒரு குரூப் தான் அல்பிஜென்சியன் என்று சொல்லப்படுகிற தப்பர கொள்கை. இந்த கொள்கையினால திருச்சபையில பேரழிவு ஏற்பட்டது. இந்த பேரழிவை கண்டு மனம் நொந்த புனித டொமினிக் 3 நாள் ஜெப தவங்களுக்காக 1208ஆம் ஆண்டுல 3 நாள் ஜெப தவங்களுக்காக திருச்சபைக்காக அழுது புலம்பி ஜெபிக்க அன்னையின் கோவிலில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னை புனித டொமினிக் காட்சியளித்து உலகத்தின் மீட்புக்கு, இந்த பிரச்சனைகளை நீங்கி திருச்சபையில அமைதி நிலவா, திருச்சபையில முன்னேற்றம் கடந்து வர நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி பரிசுத்த மாதா இந்த ஆலயத்தில் வைத்து முதல் முறையாக புனித டொமினிக்கு ஜெபமாலை என்ற ஜெபத்தை கற்றுத் தருகிறார். இந்த ஜெபமாலை என்ற ஜெபத்தை புனித டொமினிக் கிராமங்களில, பங்குகளில, தேசங்களில பவனியாக நடந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். யூரோப்பில் எங்கும் கிராமங்கள் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, திருச்சபை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு காரணமாக இருந்த ஜெபந்தா ஜெபமாலை. இந்த ஜெபமாலையினால தான் யூரோப்பே ஆண்டவர் புனித சுவாமிநாதன் வழியாக, புனித டொமினிக் வழியாக மறுபடியும் கட்டி எழுப்பினார். 1571ஆம் ஆண்டு டர்க்கிஷ் பீப்புள், முஸ்லிம் மக்கள் யூரோப்புக்கு எதிராக படையெடுத்து வந்த பொழுது 5ஆம் பயஸ் பக்திநாதர் ஜெபமாலை ஜெபித்து பவனியாக, வத்திக்கான்ல ஜெபமாலை ஜெபித்து பவனியாக யூரோப்பு, கிறிஸ்டியன் யூரோப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபமாலை ஜெபித்து அன்னையோட உதவியை தேடினார். ஆதலால் இந்த ஜெபமாலை ஜெபத்தினால பரிசுத்த மாதா யூரோப்புக்கு வெற்றி தந்தார். லெப்போண்டோ போரில யூரோப்புக்கு வெற்றி தந்தார். இந்த வெற்றியின் அடையாளமாக விஜய மாதா, இந்த அன்னையின் திருவிழா கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவானது பிறகு ஜெபமால அன்னையின் திருவிழா ஆக மாற்றப்பட்டது. அக்டோபர் மாசம் ஜெபமால அன்னையின் மாதமாக அறிவித்தார் திருத்தந்தை லியோ 13. ஜெபமாலே கரங்கள் எடுப்போம்,
அது பக்தியோடு ஜெபிப்போம். அப்பொழுது எதிர்கொண்டு வருகின்ற சோதனைகள் விலகி போகும். திருச்சபையில ஒரு புதிய உணர்வு வருவதற்கு இது காரணமாக மாறும். கரங்கள் கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இறைவார்த்தைக்கு செவிமடுத்து இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தார் பரிசுத்த மாதா. அன்பு தெய்வமே, எங்களது குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்த மாதா, இறைமகனை உதரத்தில் பெற்றுக்கொண்டு தெய்வீக வல்லமையுடையவளாக மாறியது போல நாங்களும் நிரந்தரம் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தை ஜெபித்து இறை அபிஷேகம் பெற வேண்டும். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.